Hi guys, welcome back to ARIVU channel. நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பைத்தான் சீரீஸோட இந்த செக்ஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஊப்ஸ் கான்செப்ட்ஸில் முக்கியமான ஒரு கான்செப்ட் இன்ஹெரிடன்ஸ். அதை பற்றி தான் நம்ம இந்த செக்ஷனில் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் கிளாஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றிலாம் பார்த்தோம் இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு யூனிட் மெத்தட் பார்த்தோம், செல்ஃப் பேராமீட்டர் பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம இன்ஹெரிடன்ஸ் பற்றி இந்த செக்ஷனில் பார்க்கலாம். இன்ஹெரிடன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, டிஃபைனிங் எ நியூ கிளாஸ் வித் அ லிட்டில் ஆர் நோ மாடிஃபிகேஷன் டு அன் எக்ஸிஸ்டிங் கிளாஸ். அதாவது ஒரு கிளாஸ் இருக்கும், அந்த கிளாஸில் இருந்து நம்ம நியூ கிளாஸ் க்ரியேட் பண்ணுவோம். அந்த நியூ கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த நியூ கிளாஸில் நம்மளுக்கு எக்ஸிஸ்டிங் கிளாஸில் இருந்த ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து இன்ஹெரிடன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸிஸ்டிங் கிளாஸை பேரண்ட் கிளாஸ் ஆகவும், நம்ம அந்த எக்ஸிஸ்டிங் கிளாஸ்லேருந்து ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து சைல்டு கிளாஸ்னு சொல்லலாம். சரிங்களா. அப்போ பேஸ் கிளாஸ் ஆர் பேரண்ட் கிளாஸ் எக்ஸிஸ்டிங் கிளாஸ். ஸோ அந்த எக்ஸிஸ்டிங் கிளாஸ்லேருந்து நியூ கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து டிரைவ்டு ஆர் சைல்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிரைவ்டு கிளாஸில் வந்து நம்ம பேஸ் கிளாஸில் இருக்க எல்லா டேட்டா மெம்பர் ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம வந்து சைல்டு கிளாஸில் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் இன்ஹெரிடன்ஸில் நடக்குது. ஸோ என்னென்னா, கோட் நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா. ஊப்ஸில் முக்கியமான ஒரு கான்செப்ட் இன்ஹெரிடன்ஸ், அதாவது கோட் ரீயூசபிலிட்டி. அகைன் அண்ட் அகைன் த சேம் கோட் வந்து நம்ம எழுதுறதை வந்து இன்ஹெரிடன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா, புரிஞ்சுங்களா. சின்டாக்ஸ் பாருங்கள். கிளாஸ், base class name, body of the base class. Next class, derived class name, within bracket base class name கொடுப்போம். சரிங்களா. next body of derived class. இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப்ஸ் இன்ஹெரிடன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சிங்கிள் இன்ஹெரிடன்ஸ், மல்டிபிள் இன்ஹெரிடன்ஸ், மல்டி லெவல் இன்ஹெரிடன்ஸ், ஹைரார்கிக்கல் இன்ஹெரிடன்ஸ் அண்ட் ஹைப்ரிட் இன்ஹெரிடன்ஸ். ஸோ இந்த செக்ஷனில் நம்ம சிங்கிள் இன்ஹெரிடன்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் நான் என்ன ரைட் பண்ண போகிறேன்னா, ஒரு பேரண்ட் கிளாஸ், நெக்ஸ்ட்டு ஒரு டிரைவ்டு கிளாஸ். ஸோ பேரண்ட் கிளாஸில் உள்ள ஃபங்க்ஷனை டிரைவ்டு கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அக்சஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து சிங்கிள் இன்ஹெரிடன்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இப்போ நான் கோடிங் ரைட் பண்ணுறேன். இந்த ப்ரோக்ராம் ரைட் பண்ணியாச்சு. இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். கண்ட்ரோல் என்டர். எரர் ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். சி, அதாவது ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு கிளாஸ் நேம் கொடுக்கணும். ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. இப்போ எங்கே பாருங்கள், c.display1. ஸோ display1ன்றது உங்களுக்கு பேரண்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் இல்லையா. ஸோ அந்த ஃபங்க்ஷனை நான் டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி இங்கே நான் கால் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஆம் இன் த பேரண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு display1 ஃபங்க்ஷன் வந்து எனக்கு இங்கே கால் ஆகி ரிசல்ட்டு டிஸ்பிளே ஆகிருக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள், c.display2. ஸோ இது வந்து சைல்டு கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷனையும் கால் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஆம் இன் த சைல்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இதிலிருந்து உங்களுக்கு என்ன புரியுது, ஃபஸ்ட்டு நான் பேரண்ட் கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சைல்டு கிளாஸ், இதுதான் எக்ஸிஸ்டிங் கிளாஸ், இது நியூ கிளாஸ். இந்த நியூ கிளாஸில் நான் எக்ஸிஸ்டிங் கிளாஸில் இருக்கக்கூடிய இந்த மெத்தடை கால் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா. இந்த சைல்டு கிளாஸ்க்கு தானே நம்ம வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம், பட் நான் வந்து பேரண்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி பாசிபிள், யூஸிங் இன்ஹெரிடன்ஸ். ஓகேங்களா. இப்போ இந்த கோடிங்கில் சின்னதாக ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணுறேன். அது இங்கே கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, சைல்டுன்னு. இந்த சைல்டு கிளாஸ்க்கு பதில் நான் பேரண்ட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி வச்சுப்போம். சரிங்களா. பேரண்ட்டுன்றது இந்த கிளாஸ் நேம். சரிங்களா. இந்த பேரண்ட்டுன்ற இந்த கிளாஸ் நேமுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். கண்ட்ரோல் என்டர். என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த சிங்கிறது வந்து பேரண்ட் கிளாஸ், பேரண்ட்டோட ஆப்ஜெக்ட். c.display1. ஸோ பேரண்ட்டில் என்ன இருக்குது பாருங்கள், டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷன் ஒன்று தான் இருக்குது இல்லைங்களா.
ஸோ இந்த டிஸ்பிளே 1 மட்டும் எனக்கு என்ன ஆயிருக்கு, ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகி ஐ எம் இன் த பேரண்ட் கிளாஸ்னு வந்திருக்கு. பட் சீடாட் டிஸ்பிளே 2 இந்த ஃபங்க்ஷன் இங்கே வந்து என்ன வந்திருக்குன்னு பாருங்கள், ஆட்ரிபியூட் எரர், பேரண்ட் ஆப்ஜெக்ட் ஹேஸ் நோ ஆட்ரிபியூட் டிஸ்பிளே 2 வந்திருக்குங்களா. ஸோ இந்த பேரண்ட்டில் ஒரு ஃபங்க்ஷன் மட்டும்தான் இருக்குது. இங்கே சைல்டில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்ஹெரிடன்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ சைல்டில் வித்தின் ப்ராக்கெட்டில் நீங்கள் பேரண்ட் கிளாஸ் இங்கே கொடுத்துருக்கிறனால பேரண்ட்டில் உள்ள டிஸ்பிளே 1ன்ற இந்த ஃபங்க்ஷனும் சைல்டுக்குள்ளே வந்துடும். சரிங்களா. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேரண்ட்டுக்குள்ளே டிஸ்பிளே 1 மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் டிஸ்பிளே 1 மட்டும் நீங்கள் வந்து கால் பண்ணிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு என்ன எரர் ஃப்ரீயாக உங்களுக்கு கோட் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. பட் நெக்ஸ்ட்டு அதாவது டிஸ்பிளே 2 அந்த பேரண்ட்டுக்குள்ளே டிஸ்பிளே 2ன்ற ஃபங்க்ஷன் இல்லை. ஸோ அதனால் எனக்கு எப்படி வந்திருக்கு பாருங்கள், ஆட்ரிபியூட் எரர் அப்படின்னு சொல்லிட்டு எரர் ரைஸ் ஆகிருக்கு. புரியுதுங்களா. ஸோ இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து என்னென்னா உங்களுக்கு இன்ஹெரிடன்ஸ், அதாவது சைல்டு கிளாஸு. இந்த சைல்டு கிளாஸில் உள்ள ஃபங்க்ஷனும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இந்த வித்தின் ப்ராக்கெட்டில் நீங்கள் கொடுத்துருக்க இந்த பேரண்ட் கிளாஸ் இருக்கு இல்லைங்களா, அதாவது பேஸ் கிளாஸ், இது பேஸ் கிளாஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா சைல்டு கிளாஸ் ஆர் டிரைவ்டு கிளாஸ்னு சொல்லுவோம். இது பேஸ் ஆர் பேரண்ட்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா. ஸோ பேரண்ட்டில் உள்ள ஃபங்க்ஷனும் ஒர்க் ஆகும், சைல்டில் உள்ள ஃபங்க்ஷனும் ஒர்க் ஆகும். நீங்கள் இந்த சைல்டுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் இந்த பேரண்ட்டுக்கு வந்து கொடுத்துருந்தீங்கன்னா பேரண்ட்டில் உள்ள ஃபங்க்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். புரிஞ்சுங்களா. ஓகே கைஸ், உங்களுக்கு சிங்கிள் இன்ஹெரிடன்ஸ் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.